ஒரு டீலர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ப்ரொடியூஸ் பண்ணுறவனே கொண்டு வந்து இங்கே ரீட்டைல் அவுட்லெட்ஸ் நடத்துறது கஷ்டம். அப்படியே அது எந்த வகையில் பாசிபிள்னு பார்த்தா கூட உங்ககிட்ட கேபிட்டல் நிறையா இருந்துச்சா நீங்களே ரன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நிர்வாக திறமை இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் தொழில் அதிபர்கள் இப்போ நான் சொன்னது தான் கேபிட்டல். ஸோ கேபிட்டலிஸ்ட் யார் உங்களுக்கு ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த காலத்தை விட இன்றைக்கி விவசாயிகளே வந்துட்டு வியாபாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவுமே இருக்காங்க. அதாவது கேபிட்டலை வந்து அவங்களே போட்டு அதை எப்படி ரொட்டேஷன் பண்ணணும்னு தெரியும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியும், மார்க்கெட் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு சொசைட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் எவால்வ் ஆகிட்டு வந்திருக்கு. அந்த சாத்திரத்தில் கூறப்பட்டுள்ள கொள்கைகள் வெவ்வேறு தரப்பு மக்களுக்கிடையே ஒரு மென்மையான சமச்சீர் நிலையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. ஸோ எல்லாருமே வேறு வேறு ஜாப்ஸில் இருந்தாலும் எல்லா ஜாப்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு மற்ற ஜாபில் வேலை பார்க்குறவங்கள வந்து சார்ந்து தான் இருக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம 3ஆக பிரிச்சோன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இவங்க 3 பேருமே வந்துட்டு